ஹாய் எவரிபடி. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை பிடிக்காதுன்னு சொல்றவன் மனுஷனே கிடையாது அப்படின்னு தெரிவிக்க விட்டுருக்காரு நம்ம பிருத்திவிராஜ். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள பார்த்துட்டு யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. நன்றி. பிருத்திவிராஜ் இவர் வானமே இல்லை படத்துல ஒன் ஆஃப் த ஹீரோ. இவருடைய பேரை கேட்டாலே சும்மா அதிரும் அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோ அற்புதமா அவருடைய படைப்பை கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லை, இப்போ நிறைய சீரியல்லாம் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் பார்த்துருக்கலாம், வாணி ராணி, இந்த சித்தி, அந்த மாதிரி அந்த சீரியல்லாம் நடிச்சிருப்பாங்க. இவரை நம்ம பபுலுன்னு கூட சொல்லியிருப்போம். அவ்வளோ அற்புதமான ஒரு ஆக்டர். அதுவும் இல்லாமல் இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி சில தகவல்களை அவர் பகிர்ந்திருக்காரு. அந்த பேட்டியில் என்ன கேட்குறாங்கன்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை பிடிக்குமா அப்படின்னு. என்னங்க சொல்கிறீங்க, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய ரசிகர் நான் அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. யாருக்குங்க பிடிக்காது? அதாவது அவருக்கு ஒரு உதாரணமாக சொல்கிறாரு. மாம்பழம் இருக்குல்ல, மாம்பழம், அந்த மாம்பழம் யாருக்கு சார் பிடிக்காது? அதுபோல் தலைவரை பிடிக்காத ஆளே கிடையாது. அப்படி பிடிக்கல, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை பிடிக்கலன்னு சொல்றவன் அவன் மனுஷனே கிடையாது அப்படின்னு நான் சொல்லங்க, பிருத்திவிராஜ் அவர்கள் தெரிவிக்க விட்டுருக்காங்க. அந்த வீடியோ நீங்க கேட்கணும்னா அதை எனக்கு கேளுங்க. எனக்கு ரஜினி சார் பிடிக்காது, நீங்களும் மனுஷனா அப்படின்னு தோணுது. எந்த பேட்டியில பார்த்தாலும் தலைவரை விட்டு கொடுக்க மாட்டாரு. தலைவருடைய தீவிர ரசிகர் அப்படின்றத அவர் ப்ரூவ் பண்ணிட்டு இருப்பாரு. ஒரு தடவை அவர் பேட்டியில சொல்லக்குள்ள என்ன சொன்னார்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை நான் ஒரு ரிக்வெஸ்ட் வச்சேன். அதாவது படையப்பா படம் அவர் தானே படம் எடுத்தாங்க, அவர் தான் தயாரிப்பு நிறுவனம். அப்போ கடவுளின் குழந்தைகள் அவங்களுக்கு அங்க அந்த படம் பார்க்கணும்னு ஆசை. கடவுளின் குழந்தைகள்லாம் யாருன்னு உங்களுக்கு புரியும். நான் உங்களுக்கு அந்த இதெல்லாம் சொல்ல தேவையில்ல, அவங்க குறைகளை சுட்டி காட்ட வேண்டாம் அப்படின்றதுக்காக கடவுளின் குழந்தைகள்னு சொல்லிட்டேன். அந்த குழந்தைகளுடைய ஸ்கூலுக்கு போயிருக்காங்க. அந்த கடவுளின் குழந்தைகளுடைய ஸ்கூலுக்கு போயிருக்காங்க. அப்போ இவர் நடிகர்ன்றது அவங்களுக்கு தெரியும். அப்போ அவங்க ரிக்வெஸ்ட் வச்சிருக்காங்க, இவங்க எல்லாம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய படையப்பா படம் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. அப்படியா, இது என்னது? ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 2000 பேருக்கு மேலே. ஏன்னா அவங்க ஃபேமிலிலாம் இருக்குல்ல, அவங்க அப்பா அம்மா, இந்த குழந்தை இப்படி ஆயிடுச்சுன்னு அதுன்ற அந்த காரணத்துக்காக அவங்க சினிமாவே பார்க்கறது கிடையாதான். சினிமா பார்த்து ரொம்ப வருஷங்கள் ஆயிடுச்சான். அந்த மாரி ஆட்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய படையப்பா படம் பார்க்கணும்னு விரும்புகிறாங்க. நான் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அப்போது தலைவரை கான்டாக்ட் பண்ணியிருக்காரு. உடனே தலைவர் ரெஸ்பான்ஸ் பண்ணி உடனே அவங்க அரேஞ்ச்மெண்ட் பண்ணி எந்த டைம்னு மட்டும் சொல்லுங்கள், நாங்கள் அவங்க அனுப்பி வைக்கிறோம் அப்படின்னு அவங்க இடத்தெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. அந்த நடிகர் சங்கம் இருக்காமே, அந்த இடத்துல ஒரு திரையரங்கம் போல் இருக்குது பெருசாக. அங்கே உட்காந்து பார்க்குற போல் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இவங்க வெயிட் பண்ணுறாங்க. குழந்தைங்கள்லாம் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. படம் ஒன்றும் வரல, அந்த பொட்டி ஒன்றும் வரல. சரின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்து அப்புறம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய படம் போட்ட உடனே தலைவரை பார்த்த உடனே அந்த குழந்தைகள்லாம் அப்படியே அழ நிறுத்திடுச்சுங்களாம். தலைவர் இப்படி காட்டல, வேற யாராவது வந்தால் உடனே அழ ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே அந்த குழந்தைங்களுக்கு சுயநினைவு கிடையாது இல்லைங்களா அவங்களுக்கு. அதனால அவங்க சூப்பர் ஸ்டாரை பார்க்கக்குள்ள உடனே அழ நிறுத்துறாங்களாம். அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்களாம். இதை இவர் பார்த்து மிரண்டு போயிட்டாராம். பாரு, அதாவது கடவுளின் குழந்தைகள்னு சொல்லுவாங்க. கடவுளை பார்த்தாதான் அந்த குழந்தைகளுக்கு அவ்வளோ சந்தோஷம். அந்த முகத்துல அந்த மாதிரி ஒரு சந்தோஷத்தை நான் பார்த்ததே இல்லை. நான் பார்த்து ஒன்றுமே பிரமிச்சு போயிட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தார் அவருடைய பேட்டி. நான் ஆல்ரெடி ஒரு பதிவும் போட்டிருப்பேன். இது போல தலைவரை பிடிக்காதவங்க இந்த உலகத்துல யாரும் கிடையாது. அப்படி அவங்களுக்கு பிடிக்கலன்னா அவங்க மனுஷனே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு நம்ம பிருத்திவிராஜ் அவர்கள். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை பிடிக்காதவங்களை நீங்க ஏதாவது சொல்லணும்னு நினைச்சா கண்டிப்பா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்துல ஒரு பெல் பட்டன் அதை கிளிக் பண்ணீங்கன்னா 3 ஆப்ஷன் காட்டும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல்ன்றதை செலக்ட் பண்ணீங்க. நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.